முழங்கால் மூட்டு தேய்மானம். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலை, இடைப்பட்ட நிலை, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இருக்குது. இந்த முழங்கால் மூட்டு மாற்று ஆப்ரேஷன் ஏன் வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க, ஏன் அதில் வந்து ஃபெயிலியர்ஸ்லாம் வருது சில நேரம். முறையாக செய்த அறுவை சிகிச்சை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணால் நம்ம வந்து அந்த எக்ஸ்ரேல பார்த்து நம்ம அந்த பர்ஃபெக்ஷனிசம் சொல்கிறோம். சில நேரம் அது போஸ்ட் ஆப்ரேட்டிவாக சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், அதெல்லாம் அந்த அக்யூரஸியை நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ரோபோட்டிக்கில் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ முழங்கால் மூட்டு தேய்மானம், அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலை, இடைப்பட்ட நிலை, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இருக்குது. இது வந்து வயது வரம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 60 வயதிற்கு மேலே முழங்காலில் மொத்தம் வந்து 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. உள்பக்க கம்பார்ட்மெண்ட்டு, வெளிப்பக்க கம்பார்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து நீ கேப் இருக்கிற கம்பார்ட்மெண்ட். இந்த 3 கம்பார்ட்மெண்ட், 3 கம்பார்ட்மெண்ட் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா முழங்கால் மூட்டு தேய்மானத்தோட முத்திய நிலைமைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி முத்திய நிலைமையில் உள்ளவங்க ரொம்ப கால் வளைந்து 3 கம்பார்ட்மெண்ட்டும் தேய்ந்து வயதும் அதிகம் 60 வயதுக்கு மேலே ஆகிறப்போ, சில நேரங்களில் 40 வயசுலேயே ட்ரை கம்பார்ட்மெண்ட் லாஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், இந்த மூட்டுவாதம், சரவாங்கி போன்ற வியாதியினால் வரலாமுங்க. அதனால் வயசானவங்களுக்கு தான் மூட்டு தேயுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சில நேரத்தில் சின்ன வயசு இருக்கவங்களுக்கும் முழங்கால் மூட்டு தேயும். அது சரவாங்கி போன்ற வியாதிகள் அதை கரெக்டான முறையாக சிகிச்சை மேற்கொள்ளாமல் இருந்தால் வரும். சரி, எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 90% மேலே நம்மளுக்கு மூட்டு தேய்மானங்கிறது வயசானவங்களுக்கு வருது. இந்த வயசானவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி மூட்டு தேய்மானத்தை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். இதில் வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், ஃபிசியோதெரப்பி பண்ணலான்னு போட்டிருக்கிறோம், ஹைலைஸ் இன்ஜெக்ஷன் போடலான்னு போட்டிருக்கிறோம், இதுக்கு வந்து ரீஅலைன்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றி தெளிவான புரிதல்களை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இந்த பதிவு வந்து யாருக்கு எதை பண்ண போகிறோங்கிறது இல்லை. இந்த முழங்கால் மூட்டு மாற்று ஆப்ரேஷன் ஏன் வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க, ஏன் அதில் வந்து ஃபெயிலியர்ஸ்லாம் வருது சில நேரம். அந்த ஃபெயிலியர் ஒரு 10 பேர்த்தில் 9 பேர்த்துக்கு நல்லானாலும் 95% மேலே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சர்ஜரி ஏன் நிறைய பேர் விரும்புறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5% கம்மியாக சில பேர்த்துக்கு வந்துடுதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த 5% நாம் வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறையா பயந்துக்கிறாங்க. அந்த பயத்தை போப்பதற்கு உண்டான காணொலி தான் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய டெக்னாலஜி, தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்து எல்லா துறைகளையும் வந்துடுது. மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்பீடாக வளர்ந்துட்டுருக்குது தொழில்நுட்பம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சாட் ஜிபிடின்னு வருது, கூகுளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜி கொண்டாந்து நம்மளுக்கு வந்து அந்த புதிய தொழில்நுட்பத்தை இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுறதுலேருந்து, யூஸ் பண்ணுற டிவியிலேருந்து, ஸ்மார்ட் டிவிலேருந்து எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி பழகினாலும் அந்த தொழில்நுட்பம் வந்து ஒரு மனிதனோட உயிரை காப்பாற்றுறப்ப, ஒரு மனிதனுடைய நீண்ட நாள் வேதனையை போக்குறது எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு இந்த டெக்னாலஜியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுதான் வந்து ரோபோட்டிக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறது. ரோபோ அப்படின்னா முதல்ல நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ரோபோ வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரோபோலாம் ஆப்ரேஷன் பண்ணாது. ரோபோ வந்து ஒரு மனிதன் தான் அதை வந்து இயக்குவான், மனிதன் தான் சர்ஜரி பண்ணுவான். ஒரு டாக்டர், நல்ல தொழில்நுட்பம் வாய்ந்த டாக்டர் வந்து ஒரு மருத்துவத்துறையை அவரோட ஹேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்ஜனோட ஹேண்ட்ஸ் தான் வந்து அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். சில நேரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் இந்த மூட்டு தேய்மானத்தில் இந்த 5% ஃபெயிலியர் வருதுங்கிறாங்க. ஒரு முழங்காலோட நான் சொன்ன மாதிரி அலைன்மெண்ட் வந்து நல்லா இருக்கணும். இந்த அலைன்மெண்ட்டை வந்து அக்யூரேட்டாக 0 கரெக்டாக எக்ஸாக்டான டிகிரியில் நம்மளால் கொண்டு வர முடியாது. இந்த 1 டிகிரியோ 2 டிகிரியோ முன்ன பின்ன வரும். ஸோ இந்த 1 டிகிரி 2 டிகிரியை முன்ன பின்ன வராமல் பார்த்துக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதில் இந்த ரோபோ டெக்னாலஜிக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி மருத்துவர் தான் உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுவார். ரோபோ வந்து மருத்துவர் கண்களுக்கு தெரியாத சில தொழில்நுட்ப சில நுணுக்கங்களை வந்து அதை கண்டுபிடிச்சி அதை வந்து தொந்தரவு ஏதாவது வர்ற மாதிரி இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி அக்யூரேட்டாக காட்டும். இதுதான் இந்த ரோபோ டெக்னாலஜி. சரி, இப்போ இந்த ரோபோ டெக்னாலஜியில் பண்ணுறதுனால எங்கள் டாக்டர் இந்த மாதிரி வந்து 5% ஃபெயிலியர் வராதுன்னு சொல்கிறீங்களே, வேறு ஏதாவது இதில் ஏதாவது பயன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயன் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மூட்டு மாத்திர ஆப்ரேஷன் என்ன நினைக்கிறோம், ஒரு மூட்டை நம்ம ஓப்பன் பண்ணி மாற்றுறோம். ஸோ அப்போ ஓப்பன் பண்ணி மாற்றுறப்போ நம்மளுக்கு நார்மலாக சில உபகரணங்கள்லாம் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அந்த உபகரணங்களை பயன்படுத்துறதுக்காக நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறத கொஞ்சம் பெருசாக ஓப்பன் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும் மூட்டு மாற்று ஆப்ரேஷனில். ஸோ அப்போ இந்த உபகரணங்களுடைய செயல்பாடுகள், இந்த உபகரணங்களுடைய பயன்பாடுகள்லாம் வந்து ரோபோட்டிக் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் வந்து கம்மி ஆகிடுச்சுங்க. இப்போ அதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக போக என்ன, நம்ம ஒரு ஃபோன் வச்சுருப்போம், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா கேமராவுக்கு தனியாக வச்சுருப்போம். இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரே ஃபோனில் வருதில்ல, இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் சேர்த்து ஒரு சின்ன குட்டி ஃபோனில் வருதில்ல, அந்த மாதிரி தான் அந்த ரோபோட்டிக்ஸில் வந்து அந்த பெரிய பெரிய உபகரணங்கள்லாம் வந்து குறைக்கப்பட்டு ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அதுவே வந்து இன்டெலிஜென்ஸில் க்ரியேட் பண்ணி கேமரா அதை ரீட் பண்ணி கேமரா பார்க்கும். இதே கேமரா தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஏன்னா உங்கள் காலை வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கும்,
அதை வந்து ரீட் பண்ணி நம்ம மேப்பிங் பண்ணுவோம். அந்த காலை வந்து வரைந்து உங்கள் முழங்காலுடைய சைஸ் வந்து என்ன சைஸோ அதனுடைய எக்ஸாக்ட் சைஸை ஃபிட் பண்ணோம். ரெண்டாவது அதை அலைன்மெண்ட் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்க்கும். இது எல்லாமே பெருசாக ஓப்பன் பண்ணுற கன்வென்ஷனல் டிகேஆர் அப்படின்னு சொல்கிற கன்வென்ஷனல் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். நார்மலாக பண்ணுற மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையும் சிறந்த ஒரு அறுவை சிகிச்சை தாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. இதில் தொழில்நுட்பத்துடன் சேர்றப்போ இன்னும் அந்த 95% பர்ஃபெக்ஷனுங்கிறது 100%, நியர் 100%, 100% போகிறதுக்காகத்தான் வந்து இந்த தொழில்நுட்பம் வந்திருக்கு. அப்போ இதில் சின்ன உபகரணங்கள் தான் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லலாம். சின்ன சின்ன பென் மாதிரி இருக்கிற சின்ன சின்ன உபகரணங்கள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம முழங்கால ஓப்பன் பண்ணுறது கம்மியான, அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 சென்டிமீட்டர் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஒரு பாதிக்கு பாதி வந்து அந்த ஓப்பன் பண்ணுறது குறையுது. அப்போ ஓப்பன் பண்ணுறது குறையிறதுனால என்ன நம்மளுக்கு பயன் கேட்டிங்கன்னா, அதிகமாக கிழிப்பது கம்மியாக கிழிக்கிறப்போ அதில் வலி கம்மியாக இருக்கும். வலி கம்மியாக இருக்கிறப்ப நம்ம உடனே 4 நாள் வலி இருக்கிறது, ஒரு நாள் தான் வலி இருக்கும், அடுத்த நாளே எந்திரிச்சு நடக்கலாம். அடுத்த நாள் எந்திரிச்சு நடக்கிறதுனால ரொம்ப நாள் ரெஸ்ட்லேயே இருந்துக்கிட்டு நடக்கிறப்போ இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிரானிக் இம்மொபிலைசேஷன் நம்ம சொல்கிறோம். ரொம்ப நாள் 4 நாள் படுத்துறதுனால டிவிடி அது போன்ற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து குயிக்காக நம்ம வந்து மொபிலைஸ் ஆகிறதுனால குயிக்காக நம்ம வந்து பழையபடி வலி கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ரொம்ப நாளாக படுத்துட்டு இருக்க வேண்டிய வர்றதுனால பிரச்சனைகள்லாம் இதில் வராது. வலி கம்மியாக இருக்கிறதுனால இது ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர்த்துக்கு அந்த மூட்டு ஆப்ரேஷனாகவே அந்த ரொம்ப வலி இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த வலியை மறுபடியும் தாங்கவே முடியாதுங்க. இப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நோயாளிகள் சொல்வதை நான் கேட்குறேன். அதை குறைக்கிறதுக்கு பெயின் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது. பட் பெயின் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் நம்ம பண்ண அறுவை சிகிச்சையே வலி கம்மியாக இருக்கிற மாதிரி அறுவை சிகிச்சையாக இருந்தால் இன்னும் அது நல்லது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து அந்த ரோபோட்டிக் டெக்னாலஜி கண்டிப்பாக இதுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டாவது, ஓப்பன் கம்மியாக பண்ணனால வலி மட்டும்தான் கம்மியாக இருக்குமானா, கண்டிப்பாக வலியை விட இன்னும் அதர் சில விஷயங்கள்லாம் இருக்குது. மாற்று அறுவை சிகிச்சைனாவே இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது நோய் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கிறோம், காற்றில் உள்ள கிருமிகள் வந்து அதில் அட்டாக் பண்ணலாங்க. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சக்கரை வியாதி இருக்குது, ஒரு சில வியாதிகள்னால நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த நோய் தொற்று வந்து பெருசாக ஓப்பன் பண்ணுறப்ப அதிகமாக இருக்கும், சிறுசாக ஓப்பன் பண்ணுறப்ப கம்மியாகும். அப்போ இது சிறுசாக ஓப்பன் பண்ணுறதுனால வலி கம்மியாக இருக்குது, இன்ஃபெக்ஷன் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ரெண்டாவது அக்யூரேட்டாக நம்ம வந்து இதில் நம்ம பண்ணுறோம். இதில் எல்லாமே கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப அந்த 5% நம்ம பூர்த்தி அடைச்சிடுறோம். ஸோ அப்போ நம்ம இனிமேல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைனா நம்ம வந்து மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம பயப்படுவோமா? கண்டிப்பாக பயப்பட மாட்டோம். ஏன் அப்படின்னா, தொழில்நுட்பங்கள் வந்தாலும் மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அந்த தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து 95% சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரியை இந்த 100% சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரியாக கண்டிப்பாக கொண்டு வர முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அது ரொம்ப நாட்கள் இருக்கணும். இப்போ நார்மலாக ஒரு மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ண எவ்வளோ நாளைக்கு டாக்டர் தாங்கன்னு கேட்குறீங்க. சொல்கிறாங்க 20 வருடங்கள்லேருந்து 25 வருடங்கள் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து முறையாக செய்த அறுவை சிகிச்சை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணால் நம்ம வந்து அந்த எக்ஸ்ரேல பார்த்து நம்ம அந்த பர்ஃபெக்ஷனிசம் சொல்கிறோம். சில நேரம் அது போஸ்ட் ஆப்ரேட்டிவாக சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், அதெல்லாம் அந்த அக்யூரஸியை நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ரோபோட்டிக்கில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறப்பவே உங்களோடது அக்யூரஸியாக இருக்குதா அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணி சொல்லிடும். ஸோ அப்போ நம்மளோட தீர்வு எப்போ கிடைக்குது? எக்ஸ்ரே எடுத்து பார்த்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு அப்போ இல்லை, ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கப்பவே இதுதான் உங்களோட ரிசல்ட், இதுதான் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு தான் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இந்த அளவுக்கு நீங்கள் 100% இம்ப்ரூவ் ஆயிடுவீங்க, இவ்வளோ நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சு சொல்ல முடியும். ஸோ அப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு இது ஒரு மைல்கல்னு சொல்லலாம். மக்களுடைய அந்த முழங்கால் வலிக்கு ஏற்படக்கூடிய பயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளின்னு இதை சொல்லலாம். இது வந்து பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருந்தாலும் இதில் வந்து அந்த பயணம் வந்து வலி இல்லாமல் போகும், வாழ்க்கை வந்து நன்றாக இருக்கும். நிறைய பேர் இந்த வலியோடு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பழைய அளவுக்கு ஆக்டிவாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க. இந்த சர்ஜரியில் 5% ஃபெயிலியர் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அந்த 5% ஃபெயிலியருக்கு இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும். கண்டிப்பாக இந்த முழங்கால் வலியில் நம்ம இவ்வளோ தான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் முழங்கால் வலி எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிருங்களா, ரொம்ப வளைஞ்சு போனவங்க இன்ஜெக்ஷன்லேயே சரியாகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் இது மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணால் பர்ஃபெக்ட் ஆயிரும், நீங்கள் பழையபடி நார்மலாகலாம் தைரியமாக பண்ணிக்கங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது உபாதைகள் சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, அதுபோக வந்து இருதய வியாதிகள்லாம் இருந்தாலும் அதற்கு முறையான சிகிச்சைகள் மேற்கொண்டு அதனால் இந்த அறுவை சிகிச்சைக்கு பாதிப்பு ஏற்படாமல் பண்ணிக்கலான்னு சொன்னாலும் சிலர் பயந்துக்கிறீங்க. தயவுசெய்து இந்த பதிவு அப்படிங்கிறது வந்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் என்பதுக்காக இல்லை, முழங்கால் மூட்டு வலிக்கு மூட்டு தேய்மானத்துக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை 100% பலனளிக்கும், 100% சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதில் உங்களுக்கு இந்த முட்டு வலி சம்மந்தமாக ஏதாவது தொந்தரவு இருந்தால் என்னிடம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், எக்ஸ்ரே அனுப்பிச்சுடுங்க, உங்களுக்கு ஸ்கேன் ஏதாவது அனுப்பிச்சுடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்க நான் என்றும் ஆவலாக காத்திருக்கிறேன்.
ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.